இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது மேக்கோசிஸின் லொக்கின்னை நீங்கள் எவ்வாறு செய்கிறதுன்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இதில் வந்து சைன்இன் பட்டன் இருக்குது. நாங்கள் இதை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டின் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒன்று தரப்படும். அந்த யூசர் நேம் வந்து எங்களுடைய இமெயில் அட்ரஸின் முன்னுக்கு வர நேமாக இருக்க போகுது. இப்போ உங்களோட பாஸ்வேர்ட் வந்து இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் செட் பண்ணல. அப்போ உங்களோட பாஸ்வேர்டை நீங்களாகவே செட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபொகெட் பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை நாங்கள் டைப் பண்ணுவோம். இதில் நாங்கள் எங்களோட யூனிவர்சிட்டி இமெயில் அட்ரஸை நாங்கள் இங்கே பாவிக்கிறோம். அப்போ இந்த இமெயில் அட்ரஸை நாங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ரீசெட் லிங்க்ன்ற பட்டனை நாங்கள் அமர்த்தினோம்னா உங்களுக்கு இதில் ஒரு இமெயில் வந்து உங்களோட இமெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். இப்போ நான் இப்போ இந்த இமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்குன்னு சொல்லுது. நான் அதை ஷோவை கொடுத்துட்டேன்டா. இந்த இமெயிலை பார்த்தீங்கன்னா எங்களோட மேக்கோசிஸ்லேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. உங்களுக்கான பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கான ஒரு லிங்க். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. ரீசெட் பாஸ்வேர்டுன்றதை நாங்கள் கிளிக் பண்ண உடனே இப்போ கேட்குது உங்களோட புது பாஸ்வேர்ட் என்னன்றதை நாங்கள் அடிக்க சொல்லி கேட்குது. இப்போ நான் இதில் புது பாஸ்வேர்டு நான் இதில் டைப் பண்ணுறேன். ரீசெட் பாஸ்வேர்டுன்றதை நான் கொடுக்கும். எங்களுக்கு அடுத்த பக்கம் வந்திருக்கு. எங்களோட இமெயில் அட்ரஸை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணதுக்கான ஒரு பேஜாக இருக்க போது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று சொல்லும் ரீசெண்ட் வெரிஃபிகேஷன் இமெயில்ன்றது சொல்ல போகுது. இப்போ நாங்கள் இதை கிளிக் பண்ண உடனே இப்போ எங்களுக்கான ஒரு இமெயில் உண்டு எங்களோட இமெயிலுக்கு அனுப்பப்படும். பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் வந்திருக்கு. நான் வெரிஃபை இமெயில்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அடுத்த பேஜ் வந்திருக்கு. ஃபோன் நம்பர் இந்த வெரிஃபிகேஷன். நான் ஃபோன் நம்பர் அடிக்கிறேன். சைவர் அடிக்க தேவையில்லை. கொடுத்துட்டு சென்ட் பின்ன்றதை கொடுக்கும். நான் சென்ட் பின்ன்றதை கொடுத்த உடனே இந்த மொபைலுக்கு ஒரு நம்பர் வரும். இப்போ இதில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோன்லேருந்து வந்துட்டுது. அந்த ஃபோன் வந்த ஓடிபியை நான் மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு என்ன பண்ண உடனே எங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துடும். இது வந்து எங்களோட நோட்டிஃபிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் பேஜ். இதில் உங்களுக்கு என்னென்ன விதமான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் அனுப்பணும் இருக்கு. அதில் இமெயிலும் எஸ்எம்எஸும் வந்து டிஃபால்ட்டாக டிக் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் அப்டேட் ப்ரிஃபரன்ஸ்ன்றதை கொடுத்து விட்டோம்னா இப்போ எங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மெனு இருக்கும். இது வந்து டேஷ்போர்ட்னு சொல்லுவோம். எக்ஸாமினேஷன்ஸ், அதே மாதிரி ஷெட்யூல். பழைய எக்ஸாமுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த கேலண்டரில் பார்க்கலாம். நீங்கள் எப்போ எக்ஸாமுக்கு போனீங்க அந்த கிளைம் போட்ட டீட்டெயில் வந்து இந்த கேலண்டரில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன் இல்லையென்றால் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் அப்டேட் திருப்பி பண்ணணுமெண்டா உங்களோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. அப்டேட் மொபைல், அப்டேட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட ப்ரொஃபைல் இந்த பாஸ்வேர்டை புதுசாக வந்து அப்டேட் பண்ணலாம். இல்லையென்றால் புதுசாக ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்த அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சைன் அவுட் பட்டன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து உங்களோட சிஸ்டத்துலேருந்து சைன் அவுட் ஆகிடும். இன் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். நான் சைன்இன்ன்றதை திருப்பி கொடுக்குறேன். இப்போ எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கான யூசர் நேம் வந்து இருக்குது. அந்த எங்களோட இமெயில் அட்ரஸில் வர முன்னுக்கு இருக்கிற யூசர் நேமை நாங்கள் டைப் பண்ணுவோம். அடுத்து நாங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு பாவிச்ச பாஸ்வேர்ட்.